தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷாம்லா, வணக்கம். சார் சொல்லுங்க, தமிழ்நாடு இப்ப தமிழகம் புதிய ஒரு ஆட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தாவேகா அரசு, முதலமைச்சர் விஜய் ஆட்சி எப்படி நடக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? ஒரு 1 வீக் தான் ஆயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? செயல்பாடுகள்லாம் எப்படி அசஸ் பண்றீங்க? இல்ல அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. ம். எல்லாமே அவருக்கு புதுசா இருக்குது. சரி. இப்பதான் புரியுறது தமிழ்நாடோட பிரச்சனைகள் என்னென்னன்னு. ஏன்னா தேர்தல் கேம்பெயின்ல ஒரு விதமா அதை பத்தி பேசிடலாம், அதை பத்தி இது பண்ணலாம். இப்போ கிரவுண்ட் செக், ரியாலிட்டி செக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவருக்கு தொடர்ந்து இப்போ அவர் ஆலோசனை மூலமாக அவருக்கு ஒரு ஐடியா இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு தெரியுறது என்னன்னா, அவர் சின்சியரா பண்ணணும்னு பார்க்குறாரு. ஒரு சின்சியரிட்டி இருக்குது. ஏன்னா முதல்லயே எல்லாரும் கேள்வி என்ன, ஒரு ஆக்டர் இவ்வளோ சமயம் கொடுக்க முடியுமா? அவருக்கு நேரம் ஒதுக்கிட முடியுமா? அவருக்கு ஆனா இப்ப பார்த்தா காலையிலே வந்துடுறாரு, உட்கார்றாரு, எல்லா மீட்டிங்ஸும் பண்றாரு. என்னென்ன பிரச்சனைகள், என்ன இது இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அப்புறம் கன்டினியூடா மீட்டிங்ஸ் நடந்துட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க பார்க்குறாரு. முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக புரிஞ்சுக்க பார்க்குறாரு. அதனால எனக்கு தோணுது, மக்கள் மத்தியில இப்போதைக்கு ஒண்ணும் பெரிய கருத்து இருக்காது. ஆனா தோணும், சரி இவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. போ பார்க்கலாம்னு. சரி. இப்போ ஆனா குதிரை பேர ஆட்சி அப்படின்ற ஒரு பெயர் தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறத பார்க்கிறோம். திமுக தரப்பிலிருந்தும் அந்த குற்றச்சாட்டு வருது. அதிமுக தரப்பிலிருந்தும் வருது. தூய ஆட்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவ ஆசை வார்த்தை சொல்லி குதிரை பேரம் நடத்தி அதிமுகவ பிளக்க வந்து சதி பண்ணப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் நேற்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கையில் மூலமாக சொல்லியிருந்ததை பார்க்க முடிகிறது. உண்மையில அதிமுகக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? நிச்சயமாக இதுக்கு வந்து தாவேகா தான் ஒரு காரணமாக இருக்கக்கூடுமா? உண்மையிலே இந்த குதிரை பேரம்னு இவங்க சொல்றதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்களா? இல்ல டெல்லியில இருந்து இதை எப்படி பார்க்குறாங்க சார்? பிஜேபி தரப்புல இருந்து இது எப்படி பார்க்கப்படுகிறது? இல்ல இது பாருங்க, மெஜாரிட்டி ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. 120 இருக்குது இவங்கள்ட்ட. அது பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு கட்சி இப்படி நம்ம தோத்து போயிட்டோமே, இனிமே நம்ம ஃபியூச்சர் என்ன? அதிமுகவோட ஃபியூச்சர் என்ன? நம்ம கட்சியோட ஃபியூச்சர் என்ன? நம்ம ஃபியூச்சர் என்ன? என்ன எடப்பாடியாருக்கு அவரோட தலைமையில இந்த கட்சி எங்க போறது? இந்த கவலையில எல்லாரும் மூழ்கி கிடக்குறாங்க. எல்லா எம்எல்ஏஸ், தொண்டர்கள் எல்லாரும். இதுக்கு என்ன வழி என்ன? எங்க போகுது? அப்புறம் பாருங்க, எல்லா எம்எல்ஏக்களும், அதாவது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லாரும் ரொம்ப செலவழிச்சிருக்காங்க. ஆனா அந்த செலவெல்லாம் அப்படியே வேஸ்டா போயிடுச்சு. ஏன்னா முதல் முறையாக ஷாமலா தமிழ்நாடு தேர்தலை பார்க்கும்போது 3 விஷயம் கிளியரா வருது. ஒண்ணு, எவ்வளவுதான் பணம் செலவழிங்க, அது ஒண்ணும் செல்லாதுன்னு வந்துருச்சு பாருங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், இல்ல இல்ல அவ்வளவு ஈஸி இல்ல, டிஎம்கே வீழ்த்த முடியாது, ஏன்னா அவங்க பலம் அதிகம், எல்லா விதமான பலம் அதிகம். அது ஒண்ணு. இரண்டாவது நம்ம என்ன சொன்னோம், அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, இது பூத் லெவல்ல இருக்குது. அது ரெண்டாவது சொன்னோம். மூணாவது, இவங்க எல்லாரும் டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் அதே மாதிரி அதிமுகலயும் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள், தேர்தல் எப்படி யூகம் பண்ண தெரியும், எப்படி வெற்றி காண தெரியும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நடந்தது வேற. அதனால்தான் இப்ப பாருங்க, இப்ப நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, உங்களுக்கு பூத் லெவல்ல இல்ல, இன்ஸ்டாகிராம் மூலமா ஜெயிச்சுட்டாங்கன்னு. இதுல ஒரு வேதனை தெரியுது. அது விமர்சனம் செய்யறாங்க. ஆனா பாருங்க, மக்கள் ஆதரவு இல்லாம வர முடியாது. ஆனா மக்கள் ஆதரவு எப்படி திரட்டப்பட்டிருக்கு? பணம் கொடுத்து இல்ல. ஏன்னா பணம் ஒண்டி வேலை செய்யறேன்னா, அப்போ இது மாதிரி எல்லா தேர்தலும் வேலை செஞ்சிருக்கு. சோ இது முதல் முறையாக ஒரு சரித்திரம் படைச்சிருக்கு தமிழ்நாடு. என்ன, பணம் வேலை செய்யல, உங்களுக்கு பெரிய கட்டமைப்பு வேணும்னு அவசியம் இல்லை. மூன்றாவது, கேண்டிடேட் யாருமே பார்க்கல. விஜய்க்கு ஓட்டு கொடுக்கணும், ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த ஓட்டு. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிறது பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, ஆனா நடந்திருக்கிறது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் எலெக்ஷன். அமெரிக்காவில் நடக்குது, ட்ரம்ப்புக்கு ஓட்டு, அந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு. அண்ட் அவரும் இப்ப பிரச்சாரத்தில் அதுதானே சொன்னாரு, அவரால் பிரச்சாரமே பண்ண முடியல. அவர் என்ன ஒரு 14 மீட்டிங் தான் பண்ணியிருப்பாரு. அந்த 14 மீட்டிங் கூட 14 தொகுதியில் நடக்கல.
234 விடுங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? எல்லா 234 விஜய் தான் போட்டியிடுறாரு அப்படின்னு சொன்னாரு. அத மக்கள் அத இது பண்ணி வாக்களித்திருக்காங்க. இது இத மாரி ஒரு தேர்தல் எந்த மாநிலத்திலும் நடக்கல ஷாம்லா. இப்ப பாருங்க 2014 மோடி கூட அவர் பேர்ல பிஜேபிக்கு ஓட்டு வந்தது. ஆனா அதுக்கு பிஜேபி கிரவுண்ட் பிரிப்பரேஷன் இருந்தது. அது 14ஆ இருக்கட்டும், 19ஆ இருக்கட்டும், 24 சீட்டு குறைஞ்சாலும் பிஜேபிக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கிறது வட இந்தியால முழுக்கும். கர்நாடகத்திலயும் இருக்குது. ஆனா இந்த தடவ பாருங்க, ஒரு கட்சி ஒருத்தரோட பேர்ல, ஒருத்தர் மேல ஒரு விசுவாசத்துல, ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு தலைவர், அவர் தலைவர் கூட இல்ல. இன்னும் தலைவர் இப்பதான் ஆயிருக்காரு. அவர் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா, மக்கள் இவ்வளவு நம்பிக்கை வரணும்னா, அதுக்கு முன்கூடிய என்ன காரணங்கள் என்ன? தமிழ்நாடு அரசியல் எந்த பாதையில போயிட்டு இருந்தது? மக்கள் நடுவுல என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாங்க? இத பாருங்க, இத புரிஞ்சுக்காம விமர்சனம் நடக்கிறது. இல்ல அதுதான் சார். அதாவது இன்னமும் கூட தோல்விக்கான காரணம் என்னன்னு அசஸ் பண்ற இடத்துல கூட, குழந்தைகள வைத்து Instagramல வந்து வந்து ரீல்ஸ் போட்டு இந்த மாரி பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றதே ஒரு தவறான அசஸ்மென்ட் தானோ? மக்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அதற்காக ஒரு ஆள் கிடைக்கும் பொழுது அத நோக்கி போயிருக்காங்க. இன்னமும் இதை புரிந்து கொள்ள 2 கட்சிகளுமே வந்து தயாராவே இல்ல அப்படின்னு பார்க்கிறீங்களா? இவங்க 2 பேரும் என்ன அசஸ்மென்ட் பண்றாங்க? இவ்ளோ எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள கூட்டி தோல்விக்கான காரணம் கேட்குறாங்க, இங்கேயும் கேட்குறாங்க. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்க தயாராவே இல்லையோ, தங்களை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளவே தயாரா இல்லையோ இந்த 2 கட்சிகளும்னு தோணுது. உங்க பார்வைக்கு எப்படி தோணுது சார்? சொல்றீங்க ஷாம்லா, கரெக்டா சொல்றீங்க. அவங்க ஒத்துக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. எது காங்கிரஸ் ராகுல் காந்தி கீழே செய்ய விரும்பலையோ அதே தான் இவங்களும் செய்யறாங்க. காங்கிரஸ் கட்சி அகில இந்திய லெவல்ல 2014க்கு அப்புறம் நிஜமாவே ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது என்ன தப்பு செஞ்சிட்டோம், ஏன் மக்கள் மத்தியில நமக்கு இவ்வளவு செல்வாக்கு குறைஞ்சு போச்சு? காங்கிரஸ் கட்சி செய்யல இன்னைக்கு தேதி வரையில். அது செய்யாத வரையில் பாருங்க, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எந்த மாநிலத்துல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருந்ததோ, இப்ப கேரளத்துக்கு எடுத்துக்கோங்க. கேரளத்துல 2016ல பினராயி விஜயன் முதல் தடவை ஜெயிச்சு வர்றாரு. அதுக்கு பிறகு 21ல ஜெயிச்ச அப்புறம் தான் முழிச்சுக்கிறாங்க. 2ஆம் தடவை ஜெயிச்சுட்டாரு. கேரளத்துல நடக்காது நடந்துருச்சு. அதுக்கு பிறகு பாருங்க, கேரளத்துல காங்கிரஸ் தலைவர்கள் யோசிக்கிறாங்க, எங்க நம்ம இவ்வளவு பெரிய தப்ப, அது கேரள லெவல்ல ஆச்சு. அகில இந்திய லெவல்ல காங்கிரஸ் கட்சி பண்ணவே இல்லை. அதுல அதுல ராகுல் காந்தி கூட சம்பந்தம் கூட கிடையாது கேரளத்தில் நடந்த இது. அதான் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவங்க போய் விசாரிச்சு பண்ணி அவங்களை திருப்பி 2026ல பாக்குறீங்க, ஒரு புது விஷயம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கவும் முடியல. எப்படி விஜய் ஏற்பட்ட ஒரு தாக்கம் இருக்குதோ அதே மாதிரி சத்தீசன், SD சத்தீசன் இன்று கேரளா முதல்வராக இருக்காரு. அவரை பத்தி என்ன சொல்றாங்க? எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கடந்த 5 ஆண்டு காலம் அவர் எப்படி செயல்பட்டார், எப்படி பினராயி விஜயன் அரசுக்கு எதிர்த்து இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சாரு. அது ஊழலா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பற்றாக்குறையா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பேட்டரி பப்ளிக்ட கொண்டு போய் அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. அது வந்த பிறகு காங்கிரஸ் ஹைகமாண்ட் ஒத்துக்கலையே. முதல்ல தங்களுக்கு வேணுங்கிற ஆளை போடணும், KC வேணுகோபால போடணும்னு பார்த்தாங்க. அதாவது பாருங்க, இப்ப கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப ஸ்டாலின் சொல்றாரு எல்லாரும் வந்து சொல்லுங்க, எல்லாரும் வந்து சொல்லுங்க. ஏங்க நீங்க ஆட்சியில இருக்கும் போதே உங்களுக்கு ஃபீட்பேக் உங்களுக்கு கரெக்டா போவே இல்லை. ஃபீட்பேக் இப்ப கொளத்தூர்ல நடந்ததை வச்சு என்ன சொல்றாங்க? இப்ப 2 நாள் முன்பு நம்ம பார்த்தோம், சபரீசன் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, பெண் நிறுவனத்தை பத்தி வந்திருக்கு. அப்போ அதாவது ஒரு பெண் ஒரு இது கூட இருக்குது. அதாவது அவங்க ஃபீட்பேக்கா இருக்கட்டும், ஒரு ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சருக்கு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஃபீட்பேக்கா இருக்கட்டும், இல்ல கட்சி அந்த கழகத்துல இருந்து வர ஃபீட்பேக் எதுவுமே சரியா வரலையே. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல பப்ளிக் டச் போயிடுச்சு. நீங்க ஏதோ செஞ்சுட்டு இருந்தீங்க, இது ஒர்க் ஆகும், படத்தை கொடுத்தா ஆயிடும், இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க. இது பாருங்க, இந்த மித்து பிரேக் ஆயிடுச்சு இது தமிழ்நாடு எலெக்ஷன்ல. ஸோ எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாத வரையில் இது 4 மாசத்துல விழுந்துரும். இல்ல ஓட்டர்ஸ் எல்லாம் இப்ப பாருங்க, ஒரு அமைச்சர் அதுவும் ஓட்டரை கணம்னாலாம் சொல்றாரு. சரி. அவர் முதல்வர் கோலத்தூர் சிங்கப்பூர் ஆக்கப்பாக்கினாரு. ஆனா இதெல்லாம் என்னன்னா பிராக்டிக்கலா நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எங்க ஓட்டர் மூச்சுட்டார் பாருங்க. அது வேற விஷயம். அடுத்தது என்ன போகுது, விஜய் அரசுக்கு என்ன ஆகும், பர்ஃபார்ம் பண்ணல என்ன ஆகும், அதெல்லாம் அடுத்த பக்கம் வரும். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு பெரிய மாற்றம்னு விரும்பினாங்க. அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஓட்டு அளித்தாங்க.
அந்த விருப்பம் தகுந்த மாதிரி ஒரு மேண்டேட் வந்துருச்சு. அதனால்தான் அவைக்குள்ள நம்பர் இல்லாட்டி கூட அவை வெளியில இருக்கிற நம்பரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. வேற வழி கிடையாது. எதிர்க்க முடியாது. ஆனா பொறுமை குறைஞ்சிட்டு வருது. நான் எதிர்பார்த்தது என்னன்னா திமுகவா இருக்கட்டும், அதிமுக தலைவர்களா இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமை சாதிப்பார். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் நம்ம பேசக்கூடாதுன்னு. ஏன்னா ஓரொரு தேர்தல் விளைவு தெரிந்த பிறகு இதை முழுமையாக நாங்கள் ஒத்துக்கிட்டோம், வி அட்மிட் அப்படின்னு எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இது. வி அக்செப்ட் பீப்புள்ஸ் மேண்டேட்பாங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரு வாரம் கூட ஆகல. அவைக்குள்ளே நீங்க பாத்தீங்க, உதயநிதி ஸ்டாலின் இதோட அவ்வளவு கோபம் இருக்குது. ஒரு மனசுல ஒரு ஏமாற்றம் இருக்குது. எப்படி இவரை வந்து அங்க உட்காரலாம்? இதே மாதிரி தான் காங்கிரஸ்க்கு இருந்து பிரதமர் மோடி முதல் முறையாக வந்த போது ஏதோ எல்லாரும் ஏமாத்திட்டு வந்த மாதிரி ஒரு நினைச்சிருந்தாங்க. இந்த மேண்டேட்டே ஒரு ஸ்டோலன் மேண்டேட் சொன்னாங்க. அது தொடர்ந்து அதே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கள் மீண்டும் மீண்டும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அதுக்கு போடுறாங்க. இதுல பாருங்க, இதுல திமுகவுக்கு சரி அதிமுகவுக்கும் ரொம்ப வேலை இருக்குது. அண்ட் இந்த கரண்ட் லீடர்ஷிப் இருக்கு பாருங்க, அது மேல அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபெய்த் போயிடுச்சு. அது அந்த இதை மாத்துறதுக்கு திமுக தயாரா இருக்காது. இப்ப அதிமுகல இபிஎஸ் விட மாட்டேங்கிறாரு. இல்ல அதிமுக பிரச்சனைக்கு பின்னணியில அதிமுக பிரச்சனையின் பின்னணியில குதிரை பேரம் தான் இருக்கு அப்படின்னு தான் நம்பணுமா? இல்லைங்க, குதிரை பேரம் பாருங்க, இதுவரையில் இப்ப என்ன பாருங்க, அவருக்கு 120 ஆல்ரெடி இருக்கு விஜய்க்கு. அவர் எதுக்கு இந்த மாதிரி ஒரு அவரே ஓகே சொல்லுவாரா? இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல ஒரு அவங்க ஓட்டு போட்டாங்க உள்ள. அவங்கள ஓட்டு போட வச்சவங்க சில டிவிகே நிர்வாகிகள்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல பாருங்க, இந்த உடைந்த விதம் இருக்கு பாருங்க, 25, 22 இது ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே வராதுங்க. ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது கரெக்ட், ரொம்ப கிளியரா இருக்குது. என்ன, கட்சியில பிளவுங்கிறது கிடையாது. அந்த கட்சியே முழுமையாக இன்னொரு இதுக்கு போய் சேரணும், ஒரு மர்ஜ் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, மெயின் கட்சியிலே ஏற்படணும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றம். கூடவே லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி இருக்கு பாருங்க, அதாவது எம்எல்ஏக்களோட ஒரு குழு, அதுலயும் அது மாதிரி முழுக்க மர்ஜர் ஆகணும், ஸ்பிளிட் கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்கிறது அதிமுக, அந்தந்த நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு எப்படியாவது தன் பக்கம் 2 சைடு இழுக்க பாக்குறாங்க. ஆமா, இன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு, அதை பார்க்கிறோம் நம்ம. பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு கேட்குறாங்க, ஆனா அதை செயல்படுத்த முனைவாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ன்றது கேள்வியாக தான் இருக்கு இன்னமும். இதை தான் நம்ம பார்க்குறோம். இதையும் தாண்டி இன்னொன்று இப்போ வந்து இங்கே பேசப்படுகின்ற விஷயம், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க விரும்பியதா, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்க நினைத்ததா, இதெல்லாம் ஒரே ஒரு கிரே ஏரியாவா இருக்கு இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி. அதாவது ஒருத்தரே வந்து இருக்குங்கிறாங்க, அவரே வந்து வதந்திங்கிறாரு, திருமாவளவனே இருக்குன்றாரு, வதந்திங்கிறாரு. இப்படி ஒரு 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 விஷயம். இதை வந்து இதுக்கு பின்னணியில் பிஜேபியும் இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடுது. அப்ப உண்மையிலேயே இதுல வந்து டெல்லியிலிருந்து இங்க ஆட்சி அமையறதுல ஏதாவது இன்வால்வ்மெண்ட் இருந்ததா அப்படின்ற கேள்வி எப்படி பார்க்கறீங்க? உண்மையிலே இருந்ததா? திமுக அரச கழட்டி விடணும்னு மத்திய பாஜகவுக்கு ஒரு கிளியரா ஒரு இது இருந்தது, ஒரு பிளான் இருந்தது. இந்த தரம் எப்படியாவது மேற்கு வங்காளத்தில் மமதா திருப்பி வரக்கூடாது, தமிழ்நாட்டில் திமுக வரக்கூடாது. ஏன்னா மமதாவோ திமுக வந்தான்னா எதிர்கட்சிகளுக்கு பலம் கூடிடும் 2029க்கு முன்பாக. வெரி சிம்பிள். அதான் அவங்களோட இது என்ன, அந்த இதில் தான் அவங்க எல்லாமே பண்ணாங்க தமிழ்நாட்டில். அதிமுகவோட அலையன்ஸு, அதுக்கு பிறகு அதில் ஏதாவது ஒரு பாதகமாக இருக்கிறதுக்காக அதை லீடர்ஷிப் சேஞ்சு, அண்ணாமலை இது அண்ணாமலை இடத்துல நயினார் வந்தது, இதெல்லாமே அந்த பார்ட் ஆஃப் த பிளான். ஏன்னா எப்படியாவது எதிர்கட்சிகள் ஜெயிக்கணும் தமிழ்நாட்டில். அதே நேரத்தில் விஜய் இந்த அலையன்ஸில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் பிடி கொடுத்து பேசலை. அது பிடி கொடுத்து அந்த பக்கம் ஏன்னா அவரோட லைன் கிளியர். ஏன்னா அவருக்கு பாருங்க ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு. ஏன்னா அவருக்கு ராகுல் காந்திக்கு 16 ஆண்டு காலம் தொடர்பு இப்போ வந்துருச்சு. அன்னைக்கு ஓட் டேக்கிங் செரமனியில் பார்த்தா அவங்க 2 பேர் இன்ட்ராக்ஷன்லேருந்து நேற்றுக்கு 2 நாள் முன்னாடியான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க லாங் ஸ்டாண்டிங். அவரே ஒரு பழைய வீடியோ ஓடுது இல்லை, 2016 அவர் டெல்லி போயிருந்தாரு, போய் சந்திச்சாரு. இல்லை 2010 அவர் ஃபாதரோட போயிட்டு வந்தாரு, ராகுல் காந்தி சந்திச்சாரு, கூப்பிட்டாரு. அதுல வந்து அவர் காங்கிரஸ்ல என்னன்னு ராகுல் காந்தி விரும்பினாரு. இவ்வளவு டீப்பா இருக்கும் பொழுது
இதுக்கு நடுவில் நம்ம இதுவும் பார்த்தோமே, டிசம்பர் ஜனவரியில் தானே ஓடிச்சு. அதாவது காங்கிரஸ் வந்து சேரட்டும், காங்கிரஸ்க்கு 60 சீட்டு தர தயார், 75 சீட்டு தர தயார். அதுக்கு பிறகு ஷாம்லா தேர்தல் முடிந்த பிறகு ரிசல்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடி டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டம், காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் சொல்லியிருக்காரு, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் தமிழ்நாட்டில், நம்ம இந்த டிஎம்கே கூட்டணியை விட வெளியில் அப்போவே வந்துட்டு விஜயோட போயிருக்கணும் உள்ள பேசியிருக்காரு. அதனால தான் பாருங்க மற்ற தலைவர்கள், இந்த இப்போ செல்வ பெருந்தகை, ப சிதம்பரம், அவங்க மல்லிகார்ஜுன் கர்கே இது பண்ணி, அது கூட பிரியங்க் கர்கேவை இன்வால்வ் பண்ணி மல்லிகார்ஜுனை கன்வின்ஸ் பண்ணி, அப்புறம் இவங்க சோனியாட்ட பேசி ஒரு விதமாக ராகுலை சைட்லைன் பண்ணி அந்த அலையன்ஸ் ஆச்சு. அதனால ராகுல் என்ன பண்ணாரு, அது அலையன்ஸ் கேம்பெயினுக்கே போல, சரியா ஜாயிண்ட் கேம்பெயினே நடக்கல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜயோட மைண்டு கிளியரா இருந்தது. ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது 5 சீட்டு தான். ஆனால் அந்த 5 சீட்டும் டிஎம்கே கேம்பெயின் கீழே வந்ததுனால அது ஆன்டி விஜய் கேம்பெயின் தானே. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க மாறிட்டாங்க. அதனால தான் டிஎம்கேக்கு கசப்பா இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒரு புது விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ மெயின் கேள்வி அதிமுக திமுக ஒன்னா வந்திருக்குமா, அந்த யோசனை பிஜேபி கொடுக்கணுமா? இப்ப பாருங்க, விஜய் முதல்வர் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு பர்சனல் அஜெண்டா யாரோட இருந்தது? இப்ப நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா ஒரிஜினல் ப்ராப்ளமே ஒரு பர்சனல் ப்ராப்ளம் ஆரம்பிச்சு இவ்வளவு போய் அரசியல் ஆயிடுச்சு. இப்போ அது போல இருக்கும் பொழுது ஏன்னா பல ஐடியாஸ் வரும் பாருங்க. ஒருத்தர் ஆட்சி போன பிறகு ஆட்சி எழுந்தவர்கள் என்னெல்லாமோ யோசிப்பாங்க. அதுலதான் இதெல்லாம் வருது. இபிஎஸ் சிஎம், டிஎம்கே பேக் பண்றது, அதுக்கப்புறம் இப்ப திருமாவளவனை சிஎம் பண்ணலாம். பாருங்க ஒரு முறை இந்த மாதிரி ஆயிருக்கு. மது கோடான்னு ஜார்க்கண்ட்ல அவர் சிங்கிள் மேன், அவரை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிச்சு. மது கோடா கொஞ்ச நாள் முதல்வராக இருந்தாரு. அந்த மாதிரி இருக்கிறதே 2 எம்எல்ஏக்கள். அப்புறம் அவரும் இந்த தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணல, உறுப்பினர் இல்லை, அவரை சிஎம் பாருங்க. ஆனா ஐடியாஸ் டிஸ்கஸ் ஆயிருக்கு. ஏன்னா இடதுசாரி கட்சிகளும் அப்பவே சொன்னாங்கல்ல, அது பல பத்திரிகைகளில் வந்தது. இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலி வச்சாங்க, எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்ன. அதுக்கு பிறகு ஆஃபீஷியலாக டினைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ எம்ஏ பேபியே அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் வரலன்னு அப்புறம் ஆஃபீஷியல் டினைல். ஏன்னா அது திமுகவுக்கு பிடித்திருந்திருக்காது. நம்ம சொல்கிற ப்ரொபோசல் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாங்க. பல ஐடியாஸ் வரும், எது செயல்படுறது அது அப்புறம் பார்க்க வேண்டியது. ஆனால் ஒன்று, திமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா முழு முயற்சி இருந்தது எப்படியாவது தடுக்கிறதுக்கு. அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணப்பட்டாங்க ஒரு சுச்சுவேஷன், தங்க சரி நீங்கள் நம்ம அலையன்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்க, அதை குத்தி குத்தி காமிச்சுட்டே இருந்தாங்க. எங்க அலையன்ஸ் தான் உங்களை சப்போர்ட் பண்றாங்க, எங்க அலையன்ஸ் தான் உங்களை சப்போர்ட் பண்றாங்க. அதாவது இடதுசாரி கட்சிகள், ஐயுஎம்எல், விசிகே, இவங்கெல்லாம் எங்க அலையன்ஸ், திமுக தலைமையில் இருக்கிற இந்த செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ். ஆனா உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு உயிர் கொடுத்தது நாங்க தான் இவங்க மூலமாக, அதை சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது அதிமுக என்ன டெவலப்மெண்ட் பாருங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. இபிஎஸும் பாருங்க, இபிஎஸ் கொஞ்சம் பொலிட்டிக்கலா போனோம்னு நினைச்சா அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் இந்த மேண்டேட், ஆன்டி டிஎம்கே மேண்டேட். இதுல விஜய் அதிக இதுல வந்து நாங்க இப்போதைக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லி தர பொலிட்டிக்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஆனா அதான் இபிஎஸ் ஒரு நிமிஷம் கூட தன் பதவி தவிர்த்து வேற எதுவும் அவரால் யோசிக்க முடியல. எனக்கு என்ன ஆகும், என் பொசிஷனுக்கு என்ன ஆகும், அப்படிதான் யோசிச்சார வழிய ஃபியூச்சர் என்ன செய்வதுங்கிறதுல பாருங்க. அவர் ரொம்ப பொலிட்டிக்கலா ரொம்ப ஷார்ப்னு பேர் இபிஎஸ். ஆனா இந்த இதுல எனக்கு தோணுது எது பிராக்டிக்கலா பண்ணிருக்கணுமோ அதை அவர் பண்ணல. அதனால கட்சிக்குள்ள ஒரு பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த எம்எல்ஏ ஃபியூச்சர் என்ன, இப்ப வந்து அவைக்குள்ள அவங்க இவங்களோட ஓட்டு போட்டுட்டா வச்சுக்கோங்க. இப்ப ஆல்ரெடி என்ன சொல்லப்படுறது, இது பின்னாடியிலலாம் இருக்கிறது அந்த அவங்க பேர் திருப்பி திருப்பி வருது. லீமா ரோஸ் பேர் வந்துட்டே இருக்கு. அதிமுக எம்எல்ஏ, சான் மார்டினோட மனைவி, நம்ம ஆதவ அர்ஜுனாவோட மாமியார், இவங்க பேர் வருது. இவங்க தான் முடிவு பண்ணாங்க. ஆனா அதே நேரத்தில் அதுவும் சொல்லப்படுறது விஜய் தரப்புலேருந்து ஒன்றும் அஃபிஷியலா அது இது கிடையாது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அன்னைக்கு நடக்கிற பல பரீட்சையில நம்ம கிளியரா 120 நமக்கு வரணும், அதுல ஒன்றும் இது இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே வந்துருச்சு, 144 வந்துருச்சு. என்ன கேட்டீங்கன்னா இந்த நேரத்தில் அதிமுக இந்த பிரச்சனை இருக்கும் போது விஜய் அது எதுக்கு தூக்கித்தான் மடியில வச்சுப்பாரு, அந்த பிரச்சனை அவங்க இது பண்ணட்டும் பாருங்க. அவங்களே ஓட்டு போட்டா வேண்டாம்னு சொல்ற நிலைமை இல்லை அவரு. ஆனா அதே நேரத்தில் இப்ப போப்ப என்ன நீங்க டெவலப்மெண்ட் பார்க்க போறீங்கன்னா, எதை வச்சிருந்தா திமுகவுக்கு ஒரு ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. இப்ப விஜய் போப்ப ஸ்ட்ராங் ஆகி பல முடிவுகளை எடுத்து
மக்கள் ஆதரவு பெற்ற பிறகு கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல் மேல என்கொயரில ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகுது? இப்ப கூட பாருங்க, அவையில ஒரு மீட்டிங் நடந்ததுங்கிறாங்க. ம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்கும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ம். அது ஒரு பரபரப்பு ஆயிருக்கு. என்ன பேசினாங்க? தன் மேல ஏதாவது ஏதாவது கேஸ் வந்துருமா? பல கேஸ் தொடர்ந்து இருக்கு. இப்ப பாருங்க, துரைமுருகன் மேல பல தலைவர்கள் மீது பழைய கேஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்ப சாங்ஷனுக்காக காத்துட்டு இருந்தது. ம். இப்ப அதெல்லாம் ஆச்சுன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு? இங்க பாருங்க, சில நிலைமை பார்த்தா பேரமே தேவையில்ல, குதிரை அப்படியே தாண்டி குதிச்சு வந்துரும் ப்ரொடெக்ஷன்ல. சரி. ஆனாலும் இன்னொரு கேள்வி கூட ரொம்ப மனசுலயே நிக்கிறது என்னன்னா, பிஜேபி ஏன் நடுநிலை வகித்தாங்க? ஒரே ஒரு மெம்பர் தான் இருந்தாரு. ஆனா நடுநிலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தின் போது தாவேக அரசு அப்படின்ற ஒரு கேள்வி. எந்த அடிப்படையில இந்த முடிவு எடுக்கப்பட்டது? இது மாநில பிஜேபி முடிவு எடுத்திருப்பாங்களா? இல்ல இது வந்து மத்திய பிஜேபியா? யார் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க? எதன் பின்னணியில இந்த முடிவு எடுத்திருக்க கூடும்? நம்ம இங்க கேள்விப்படுறது என்னன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில ம். இப்ப மேண்டேட் வந்த பிறகு விஜய்க்கு வந்திருக்கு, சாதகமா ஒரு பெரிய இது வந்திருக்கு. இதுல சரி. நாம இப்ப என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது? இப்ப நம்ம எதிர்க்கவும் வேண்டாம், சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம். பேசாம இருப்போம். பார்க்கலாம், போப்போம், எப்படி போறது பார்க்கலாம். ம், அப்புறம் ம், ஒரு பாருங்க, பிஜேபி ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு இடதுசாரி கட்சிகளும் சரி, ஐஎம்எல்லும் சரி, விசிகே பிஜேபி பேக்டோர் என்ட்ரி பண்ணிடுவீங்க. அது ஆளுநர் ஆட்சி மூலமாகவோ வேற எதுவும் மூலமாகவோ இல்ல விஜய்க்கே பிஜேபி. இப்ப பாருங்க, போப்போ அவங்க என்ன சொல்ல விரும்பாங்க? பிஜேபினால தான் விஜய் ஆட்சி பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு, அப்படியே கதை கிளம்பும் நெரேட்டிவ்ஸ். இப்ப ஒண்ணு இல்ல, டெல்லி வந்து பிரதமர் சந்திச்ச பிறகு இதுவும் நீங்க எதிர்பார்க்கலாம். இல்ல இல்ல இதாவது இப்ப இல்ல இன்னொரு ஸ்டோரி இருக்கு இது பின்னணியில. நான் அதையும் கேட்கலான்னு தான் நினைச்சேன். கேரளா வந்து முதலமைச்சர் வந்து பதவியேற்றதற்கு வந்து விஜய் கலந்து கொள்ளாததுக்கு காரணமே பிஜேபி தான். மோடி அவர்களுக்கு கோபம் வந்துரும். அவரை பார்க்காம அங்க போறதுங்கிறது சரியா இருக்காது. ஏற்கனவே காங்கிரஸோட கூட்டணி வைத்தது வந்து அவருக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் போல நேற்றைக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பின்னணியிலும் பிஜேபி இருக்கா? பாருங்க, என்ன சொல்றேன்னா, ம். அதாவது விஜயும் ராகுல் காந்தி நல்ல நண்பர்கள். அவர் நேச்சுரல் அலை காங்கிரஸ். இதனால உடனே காங்கிரஸ் விட்டு டப்புன்னு பிஜேபி பக்கம் வந்துருவோம், என்டிஏ பக்கம் வருவோம்னு பிஜேபி தலைமை எதிர்பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி நடக்காது. நம்பர் 1. நம்பர் 2, கேரளத்துக்கு வரையே போலாங்கிறதுக்கு வெரி சிம்பிள். இப்ப பாருங்க, ஒரு ஒரு பெரிய உண்மை என்னன்னா, விஜய்க்கு நான் கேள்விப்படுறது, அந்த அந்த சிஎமோட நாற்காலியில உட்காரும் போதே அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பாத்தீங்களா? ஏன்னா அவருக்கு தோன்ற இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்திருக்கு. எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? என்ன பிரச்சனைகள் இருக்குது? எந்த இடத்துல இருக்குது? நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம். நல்லா நம்ம செயல்படணும், ஒரு மாற்றத்தை தரணும், நல்லாட்சி தரணும்னு அந்த நோக்கத்தில் இருக்கிறவர். அதனால தான் ராகுல் காந்தி இருக்கும்போதே ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டார். அன்னைக்கே பதவி ஏற்ற உடனே என்ன சொன்னாரு? தமிழ்நாடுக்கா நலனுக்கா யாரையும் சந்திப்பேன்னு, அதை வச்சுட்டு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார் அவர். அதாவது என்ன, நைக்கு டெல்லி போக வேண்டியிருக்கும், பிரதமரோட பேச வேண்டியிருக்கும், பல அமைச்சர்களை பார்க்க வேண்டியிருக்கும், தமிழ்நாடு கிடைக்க வேண்டியதை கிடைக்கிறதுக்கு இது பண்ண போறோம். இதுக்கு ஒரு மாடல் நான் சொல்றேன் ஷாம்லா. 2016 பினராயி விஜயன் முதல் முறையாக சிஎம் ஆன போது இதே பேச்சு வந்தது. பினராயி போய் சந்திச்சாரு பிரதமர் மோடியை. அந்த மீட்டிங் பிறகு பினராயி விஜயன் என்ன சொன்னாரு? நம்ம மீட்டிங் நல்லா போச்சு. பிரதமர் மோடி என்கிட்ட சொன்னாரு, இங்க பாருங்க, நாங்க பிஜேபி, நீங்க இடதுசாரி கட்சிகள், நம்ம we are different parties, but you are CM of Kerala, I am Prime Minister. நீங்க நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வாங்க. கேரளாவோட வளர்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சி. நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வாங்க, நான் பண்ணித்தரேன். நம்ம இதுல அரசியல் இருக்காது. அதனால்தான் பாருங்க, பினராயி விஜயன் அரசியலாக தான் கொஞ்சம் பிரதமர் மோடியை தாக்கிட்டே இருந்தாரு வழிய பல காரியங்களை செஞ்சு கொண்டாரு. தமிழ்நாடுக்கு ஏற்பட்ட நிலைமை வரல கேரளத்துக்கு. விழுங்கிய போர்ட் வந்துச்சு, டீப் போர்ட். அதில் அதானி வேற ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தாங்க. காங்கிரஸ் காலத்தில் ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் பினராயி காலத்தில் முடிஞ்சது. விழுங்கியம் போர்ட் திருவனந்தபுரம் பக்கத்தில் பெரிய டீப் போர்ட், பெரிய பெரிய டேங்கர்ஸ் எல்லாம் வரலாங்க, பெரிய ஷிப்ஸ், அதாவது நிறைய டனேஜ் எடுத்துட்டு வரக்கூடிய கப்பல்லாம், அது பெரிய துறைமுகம். அது இந்த பீரியட்ல நடந்தது. பல போக்குவரத்து திட்டங்கள், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் அதே மாதிரி போக விரும்பாரு.
ஏன்னா இந்த நேரம் அவருக்கு அரசியல் நேரம் இல்லை. இப்ப கேரளத்துல டிவிக்கு ஆரம்பிக்கிறது இப்ப அவருக்கு அது புது இல்லை. அங்க இவருக்கா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மீட்டிங் போடுறாங்க. பாலக்காடுல போட்டாங்க, திருச்சூர்ல போட்டாங்க, அவங்க போடுவாங்க. அது ஆனா இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. என்னன்னா நம்ம ஏஐசிசி ஜெனரல் செக்ரட்டரி கேசி வேணுகோபால் அவர் தொடர்ந்து விரும்பினார். ராகுல் காந்தி விரும்பினப்போ அவர் என்ன சொன்னாரு, டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ் நமக்கு லாபம் கேரளத்திலையும் கொடுக்கும். விஜய் அங்க வந்து ஒன்று ரெண்டு கேம்பெயின் பண்ண வச்சா பார்டர் மாவட்டத்துல நல்லா ஆயிடும். அதாவது பாலக்காடு, திருவனந்தபுரம், இது கன்னியாகுமரி ஒட்டி இருக்கும். அங்கெல்லாம் நமக்கு லாபம் இருக்கும். ஏன்னா அவருக்கு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம். இது கேசி வேணுகோபால் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா விஜயோட பாப்புலாரிட்டி கேரளத்தில் இருக்கு. பல தமிழ் படங்கள் மலையாளத்தில் டப்பாய் ஓடிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அங்கே ஒரு பாப்புலர் ஃபிகர். ஸோ அது நமக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த ப்ரொபோசல் இருந்து, ஆனால் அதே நேரத்தில் இப்போதைக்கு அவர் அங்கே அவர் போகாம இருந்த காரணம் ஒன்றும் பிரதமரை பயந்தோ இல்லை பிஜேபி பயந்தோ இல்லை. அவருக்கு இப்போ வந்து அடுத்த வாரம் இப்போ மே மாதம் கடைசியிலையோ எப்போ பிஎம் திரும்பின உடனே மீட்டிங் அப்பாயின்மெண்ட் கேட்கறதா நான் கேள்வி. அந்த மீட்டிங் கிடைச்சிருச்சு வச்சுங்க, முதல் முறையாக சந்திக்கும் பொழுது ஐ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா அந்த இது இருக்கு அவருக்கு ஒரு அலர்ட்னஸ். நான் கொண்டு போகும்போது இதெல்லாம் கேட்கணும்னா அப்புறம் தொடர்ந்து ஃபாலோஅப்ஸ் இருக்கணும். ஏன்னா விஜய் என்ன முடிவு பண்ணி இருக்கிறது என்னன்னா, நம்ம சென்டரை ஹேண்டில் பண்ணியானோம். திருப்பி திருப்பி அதே பழைய பாட்டு பாட முடியாது. ஒன்றுமே இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணாரு, 5 ஆண்டு காலம் அதே பாடினாரு. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தேர்தலே சொன்னாரு. அதை தானே இவரு சொன்னார், சும்மா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி சொல்லாதீங்க. ஏன்னா எப்போ ஸ்டாலின் அந்த லைனை இவர் விமர்சனம் செய்த பிறகு இப்போ அவர் போய் சந்திக்கும் பொழுது ஒரு ஃப்ரெஷ்ஷாக போக விரும்புகிறாரு. அதாவது என்ன, கவர்னன்ஸை தனியாக பார்க்கணும், பாலிடிக்ஸை தனியாக பார்க்கணும். அப்படி விஜய் பார்க்க போனார்னா கட்டாயமாக பிரதமர் அதை ஒரு நல்ல இதுவாக ஸ்டார்ட்டாக எடுத்துப்பார். ஏன்னா அரசியல் இருக்கத்தான் செய்யும். இப்போ பாருங்க, அரசியல் வேறு, ஆனால் பிரதமருக்கும் புரிஞ்ச விஷயம் தானே. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய வேலை செய்யணும். அண்ட் எல்லாருக்கும் தேன் நிலவு பீரியட் இருக்குது இல்லை. இப்போ விஜய்க்கு தேன் நிலவு ஒரு 2 ஆண்டு காலம் ஓடும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த நேரத்தில் பிரதமர் இல்லை மத்திய பாஜக அரசு கூட விரும்பாது. நம்ம ஏதோ விஜய்க்கு ஏதோ ஒரு ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கோம்னு விரும்ப மாட்டாங்க. அதனால பாருங்க, இப்ப அடுத்த கட்டம் என்ன, நீங்க தமிழ்நாடு அரசியல் பார்ப்பீங்கன்னா இவர் டெல்லி சென்று பிரதமரை சந்திச்ச பிறகு எந்த மாதிரி ஒரு ரேப்போர்ட் பில்ட் ஆகுது, அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி வருது, இதை வச்சுருந்தா மேல்கொண்டு நடக்க போகுது. சரி, இப்ப என்டிஏ கூட்டணிங்கிறது இருக்கா இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? என்டிஏ கூட்டணி இருக்கா இல்லையா? இந்தி கூட்டணி இல்லன்னு வந்துட்டோம்ல. அதுல காங்கிரஸ் மைனஸ் ஆயிடுச்சு. அதனால எஸ்பிஎல்ல இருந்து காங்கிரஸ் மைனஸ். இதுல இப்ப இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருந்தால் இங்க வந்து அதிமுக இப்படி 2ஆ இருக்கும்போது எந்த பக்கத்திற்கு அவங்க வந்து பிஜேபி வந்து ஓகே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் இல்ல, நீங்க கரெக்டா சொல்றீங்க ஷாம்லா. நாம இங்க கேள்விப்பட்டது என்னன்னா, இபிஎஸ் கூட அமித்ஷாவுக்கு பேச முயற்சி செஞ்சாரோ இல்லை பேசினாரோ, இந்த மாதிரி கிரைசிஸ் நடக்கிறது, நம்ம கட்சி உடையுது, அது இந்த மாதிரி டிவிகே பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அமித்ஷா தரப்புல இப்போதைக்கு நாம என்ன இன்டர்வியூ என்ன பண்ண முடியும்? இதை பாருங்க, இது அவங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரொம்ப முயற்சி பண்ணி எப்படியோ இபிஎஸோட ஆட்சி ஓடிச்சு. 2 பேரும் ஒர்க் பண்ணுங்க, ஓபிஎஸ் இபிஎஸ். ஆனா அதே நேரத்தில் இபிஎஸோட தலைமையோட ஃபெயிலியர்ஸ் வெளில வருது. கட்சியை ஒன்றா வச்சுக்க முடியல. யாராவது ஒற்றுமை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் இவருக்கு பாருங்க, அங்கே செங்கோட்டையன் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இதை சமாளிக்கிற பொறுப்பு இபிஎஸோடது. மத்திய பிஜேபியால் இதை ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இவங்க ஃபியூச்சர் பற்றி யோசிக்கணும். அது யோசிக்கும் பொழுது பிஜேபி என்ன லைன் எடுக்கணும், எந்த இடத்துல நமக்கு ஸ்கோப் இருக்குது, இதை பற்றிலாம் அவங்க ஆழ்ந்து சிந்தனை செய்வாங்க. ஆனால் இப்போதைக்கு பாருங்க, தமிழ்நாடு சென்ட்ரல் பிஜேபிக்கு ப்ரையாரிட்டி இல்லை. அவங்க ப்ரையாரிட்டி உத்தரப்பிரதேசம் 2027 தேர்தல், ப்ரையாரிட்டி பஞ்சாப், ப்ரையாரிட்டி உத்தராகண்ட், ப்ரையாரிட்டி மணிப்பூர், ப்ரையாரிட்டி கோவா. ஏன்னா இதெல்லாம் 27 வரக்கூடிய தேர்தலுக்கு செல்லும் மாநிலங்கள். அதனால அவங்கள இப்போதைக்கு தமிழ்நாடு ப்ரையாரிட்டி இல்லை.
சரி. அப்ப இங்க தமிழக பிஜேபியில் தலைவர் மாற்றப்படுவார்ன்னு தொடர்ந்து பேசப்பட்டு வருது. அது நடக்குமா? அதே நேரத்துல மத்திய இணையமைச்சர் பதவி முருகன் அவர்களிடமிருந்து பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதெல்லாம் அ எ எந்த அளவுக்கு உண்மை? நடக்குமா? இல்லைங்க, கட்டாயமா ஒரு பெரிய ரீசஃபில் வருதுங்க. இந்த ம். ரீசஃபில் நான் கேள்விப்படுறது இந்த வாரமே 21, 22ல வரக்கூடும் கூட சொல்றாங்க. ம். அ ஏன்னா இப்போ வந்து என்னன்னா, பல அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, அலைஸ் கொஞ்சம் இப்போ அலைஸை இது பண்ணிக்கணும். சிவசேனாவா இருக்கட்டும், மத்த புது அலைஸ் இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் உத்தரப்பிரதேஷ்ல வரப்போற மாநில தேர்தல் இருக்கு பாருங்க. அத வச்சுட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் இப்ப பாருங்க, உத்தரப்பிரதேசத்திலேயே யோகி அரசுல சில அமைச்சர்கள், புது 5 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. இப்ப அதே மாரி இங்கேயும் சில மாற்றங்கள் கொண்டு வந்து யூபி ஃபோக்கஸ் வரும் இதுல. அதனால அமைச்சரவையில பல மாற்றங்கள் இருக்கும். அதுல பல பேர்கள் அடிபடுறது. இப்ப தர்மேந்திர பிரதானும் அடிபடுறது. இப்ப தர்மேந்திர பிரதான் ரொம்ப நாளா எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காரு. இந்த நீட்ல வந்த இப்போ இந்த லீக்கு இதெல்லாம் வச்சுன்னு ரொம்ப விமர்சனம் நடக்கிறது. அதனால பிரதமர் வந்து இப்ப என்னன்னா, ஏதாவது ஃப்ரெஷ் பிளட், ஃப்ரெஷஸ் வரணும். ஃப்ரெஷ்ஷா ஏதாவது பண்ணணும்னு ஒரு இதுல கிளம்பி இருக்கு. இந்த எக்ஸர்சைஸ் 2 விதமா இருக்கும். இப்ப கட்சியில பாருங்க, புது தலைவர் வந்திருக்கார். தேசிய தலைவர் நிதின் நபீன். இப்ப அவருக்கும் இன்னும் டீம் போடல. ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் இன்னும் போடல. அதுல போடும்பொழுது பல மாற்றங்கள் வருது. தமிழ்நாடு பத்தியும் அதுல இது யோசிப்பாங்க. ஏன்னா இப்ப கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டிலும் இருக்குது, தேசிய அளவிலும் இருக்குது. அப்ப மீண்டும் அண்ணாமலையா? மீண்டும் அண்ணாமலையான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, அது அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அதே நேரத்துல அதுதான் ஆகும்னு அடிச்சு போட்டு சொல்ல முடியாது. ம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஃபீட்பேக் டைம். இப்போ முதல்ல அவங்க அவங்க பாருங்க, பிஜேபி எப்போதுமே நார்த் இந்தியா தான் அவங்களுக்கு முக்கியம். உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம் தான் வேற எங்கேயாவது மூச்சு கூட விடுவாங்க. ஆனா கட்டாயமாக தமிழ்நாட்டில் இவ்வளவு அவங்க இன்வெஸ்ட் பண்ண பிறகு இத்தனை இது பண்ணியிருக்காங்க. 2000 நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 2014, 19, 24, அதே மாதிரி 21, 26 இவ்வளவெல்லாம் முயற்சி பிறகு நமக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் ஏன் வரமாட்டேங்கிறது? அதுக்கு இன்னும் டீப்பர் ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகுதான் பாருங்க. ஏன்னா பாருங்க, அண்ணாமலை கட்டாயமா முக்கியமான தலைவர். ஏன்னா அவருக்கு பாருங்க ஹெலிகாப்டர் ஒன்லி லீடர். யாருக்கு ஹெலிகாப்டர்லாம் கொடுத்தாங்க கேம்பெயின் பண்ண? நீங்க போயிட்டு வாங்கன்னு ஹெலிகாப்டர்லாம் அனுப்பிச்சாங்க. ஸோ அதனால அவர் கட்டாயமா அவரோட பிஜேபி பிளான்ல இருப்பாரு. ஆனா எந்த மாதிரி பிளான்ஸ் வரப்போறது? ஒண்ணு நிச்சயங்க, இண்டிவிஜுவல்ஸோட பார்த்தீங்கன்னா, பார்ட்டியோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஷேப் அப் ஆகுறது தான் முக்கியம் இதுல. ஓகே சார். நெறைய தகவல்கள், நெறைய கருத்துக்கள வந்து பேசியிருக்கீங்க இன்னைக்கு. மிக்க நன்றி சார்.